Hi, வணக்கம். Welcome back to the channel Beauty Foundation. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் நான் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு புது ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளார போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு நான் வந்து டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். டோனருக்கு நான் யூஸ் பண்ணுறது டீயோட டோனர் யூஸ் பண்ணுறேன் பாடி ஷாப்பில் இருந்து. அதுக்கப்புறம் ப்ளம்மோட இலுமினைசர் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். இது என்னோட கரண்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் இந்த வின்டர் சீசனுக்கு என் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் க்ரீம்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இதை நல்லா சர்க்குலர் மோஷனில் என் ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். அடுத்தது லிப்புக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே நான் லிப்புக்கு யூஸ் பண்ணுறது மேபிளினோட பேபி லிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபேஸுக்கு ஒரு ப்ரைமர் வேணும். ப்ரைமருக்கு இங்கே பர்பிளோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் தான். கலர்பார் அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக சிட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபவுண்டேஷனை ஈஸியாக க்ளைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது நான் அந்த ப்ராடக்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இந்த ஹூடா பியூட்டியோட ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் வந்து பட்டர் பீக்கன். அண்ட் ஹூடா பியூட்டியை நான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஸ்கின்னில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அப்படியே நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்லணுன்னா ஓவராக எடுத்துட்டேன் இந்த ஃபவுண்டேஷன். இவ்வளோ தேவையே படாது பாருங்கள். நான் கொஞ்சம் தான் டாட் பண்ணியிருக்கேன். அதே வந்து என் ஃபேஸ் வந்து ரொம்ப லேயர் அப்ளை பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணாலே போதும், சூப்பராக இருக்கும், லாங் ஸ்டே இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு நான் வீட்டுக்கு வந்த பிறகும் கூட என் மேக்கப் கலையில் நான் ரிமூவ் பண்ணும்போது தான் அந்த மேக்கப் வந்து ரிமூவ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் வந்து வெள்ளை அடித்த மாதிரி இருக்குது. இதை நான் கண்டிப்பாக வந்து சரி பண்ணிவிடுவேன், செட்டில் டவுன் பண்ணிவிடுவேன். அண்ட் அதை எப்படி பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். ப்ரஷ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை பிளெண்டர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ப்ரஷில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிளெண்டர் வச்சு ஒத்தி எடுத்துடுவேன். ஸோ இந்த ஸ்டெப் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்டெப்பு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேய் மாதிரி பூதம் மாதிரி தான் இருக்கேன். எனக்கு வந்து அங்கே லைட்டிங்லும் ஒன்றும் சுத்தமாக தெரியல. நான் மட்டும்தான் செல்ஃபாக எடுத்துகிட்டு இருந்தனால சுத்தமாக கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் வச்சு நான் கனெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் காலையில் 6 மணினால இதே வந்து நான் கண்டிப்பாக செட்டில் டவுன் பண்ணிடுவேன். ஹூடா பியூட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உங்கள் ஃபுல் ஃபேஸ் கூடயும் கவர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. யூஸ்வலாக நம்ம ஃபவுண்டேஷன் எடுக்கிறது அளவுக்கு நான் எடுத்து என் ஃபேஸில் ஒர்க் பண்ணது தான் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. பட் திரும்பி போய் அழிச்சிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா வெறும் காம்பேக்ட் பவுடரை வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்க்கு இங்கே வந்து எல்லேகலோட இந்த ஷேட் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலைட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். பண்ணி முடித்த பிறகு அது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஐப்ரோ செட் பண்ணிக்கிறேன். ஐப்ரோக்கு செட் பண்ணுறது இங்கே வந்து வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோவை வச்சு செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் வந்து நைக்காவோட ஐஎம் பிளாக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் லோவர் வாட்டர் லைனை ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது மேலே வந்து லைட்டாக வந்து ஒரு தின்னாக ஒரு ஐலைனர் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ இங்கே வந்து ஸ்மஜருக்கு யூஸ் பண்ணுறது பர்பிள்லேருந்து கோல் பென்சிலுக்கு ஸ்மஜர் வரும். ஸோ அந்த ஸ்மஜர் வச்சு ஸ்மஜ் பண்ணிக்கிறேன். ஸ்மஜ் எதுக்கு பண்ணுறேன்னா ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு வேண்டியதான் நான் பண்ணுறேன். இந்த லுக் வந்து நயன்தாரா அவங்க வந்து மேக்ஸிமம் லுக்லலாம் வந்து கேரி பண்ணுற ஒரு லுக்கு தான் இது. அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ட்ரான்சிஷன் ஷேடு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஸ்மோக் அவுட் லுக் மாதிரி கொடுக்கறதுக்கு. நான் இங்கே எடுக்கிறது பர்கண்டி ஷேடுன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பிங்க் மரூன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷேடு எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரான்சிஷன் ஷேடு வந்து க்ரியேட் பண்ணி அப்படியே க்ரீஸில் வந்து அழகாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த லுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே வந்து அந்த லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது கண்ணுக்கு கீழே போட்டிருந்த லூஸ் பவுடரை வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். டஸ்ட் ஆஃப் பண்ண பிறகு ரெவல்யூஷனோட ஹெச்டி ப்ரோ கான்டோர் கிட்லேருந்து நான் என்னோடய கான்டோரிங் ஷேட் எடுத்து கான்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ்ஷுக்கு நான் யூஸ் பண்ணது கலர்பாரோட ப்ளஷ்ஷு. ஸோ அதை நான் அங்கே காமிக்கல. நான் என்ன ப்ளஷ் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணேன்னு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிலானியோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹைலைட்டர். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மார்னிங் லுக்கெல்லாம் வந்து இது வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து இதோட ஃபினிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு ஹைலைட்டரில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டர். அடுத்தது மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது வெட் அண்ட் வைல்டோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன்.
அடுத்தது என்னோட மேக்கப்பை வந்து செட் பண்ணி லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த பிஏசியோட மைக்ரோ ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப பிடிக்கும். நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம வந்து ஒரு இயரிங் வந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங் மாதிரி ஒரு பெரிய இயரிங். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சுடிதார். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது ஹூடா பியூட்டியோட லிக்விட் லிப்ஸ்டிக் ஐகான் ஷேடில் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேடு இது. ஸோ இதுதான் என்னோட லுக் நான் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுக்கும் இப்போவும் அது வந்து எவ்வளோ அழகாக வந்து செட்டில் டவுன் ஆயிருக்குன்னு பாருங்கள். இன்னும் டைம் ஆக ஆக அது வந்து நெக்ஸ்ட் டு ஸ்கின் மாதிரியே தெரிஞ்சிச்சு. நான் ஃபோட்டோஸ் வந்து முடிஞ்சால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இங்கே முடியுதுங்க. இந்த வீடியோவில் நான் வந்து ஹூடா பியூட்டியோட ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் புதுசாக வேறு ஏதாச்சும் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும், அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதோட எக்ஸாக்ட் ரிவ்யூ உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அதை நான் வாங்கி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.